சனிய நம்மளை சாகும்போது கூட நிம்மதியாக வராது போல இருக்கே. என்ன யோசிக்கிறாரு? என்னங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லடா மீரா, என் பேரில் உசிரியா வச்சிருக்கேன்னு, ஆனால் நான் கேட்டதுக்கு மட்டும் பதிலே சொல்லலையே. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? சொல்லு மீரா ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் மன கஷ்டம் என்னோடய போகட்டும். நல்லதோ கெட்டதோ அதை 2 பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும். அதுதான் நல்ல கணவன் மனைவிக்கும் அழகு. சொல்லு மீரா. அது ஒன்றும் இல்லைங்க. உங்க சொந்தக்காரர் ஒருத்தரை பார்த்தேன். யாரு? யாருன்னு மட்டும் கேட்டுறாதீங்க ப்ளீஸ். நமக்கு குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தானா? மலடின்னு பட்டும் படாம அப்படியே வார்த்தையாலே கொன்னுட்டு போயிட்டாங்க. அவன் யாருன்னு சொல்லு, ஒண்டில நாக்கிறேன். நீ என்கிட்ட சொல்லு. சொல்லு மீரா. அதுக்கு நீ என்ன சொன்ன? சொல்லு. ஆமான்னு ஒத்துக்கிட்ட. வேலைக்கு கிளம்பி போனவ அப்படியே திரும்பி வந்துட்டேங்க. அவன் யாருன்னு சொல்லு, ஒரு வழி ஆக்கிறேன் ராஸ்கா. பரவாயில்ல விடுங்க. நீங்க ஏன் அப்செட் ஆகுறீங்க? நீ கவலைப்படாத மீரா. எத்தனையோ பேருக்கு 10-15 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறந்திருக்கு. நமக்கு 7 வருஷமா தானே குழந்தை இல்லை. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை. சும்மா மனசை போட்டு வருத்திக்காத. மனசை போட்டு குழப்பிக்காத. கொஞ்ச நாளைக்கு உன் ஸ்ருதியை வந்து இங்கே தங்க சொல்ல. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவள் உனக்கு ஆறுதலாக இருப்பாள்ல. உன் மனசுக்கு தெம்பா இருக்கும்மா. ஓகே, ஸ்ருதி இங்கே வர்றா. நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்ருதி இங்க வந்த உடனே நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். இப்படி ஒரு கணவன் கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். டே மகேஷ், கலக்குறியடா. எப்படிரா? கூடிய சீக்கிரமே புது மாப்பிள்ளையாக போறியடா. உனக்கு ஒரு தேவியான வர போறாடா. ஜாலியா இருந்தா போதும், உடனே என்ன பார்த்து சிரிச்சிருவிய. உனக்கு தாங்காது. வந்துரா செல்லம், வந்துரா செல்லம், வந்துரா வந்துரா வந்துரா. அது வந்துட்டியடா செல்லம். இல்லைன்னா உன் மனசு கஷ்டப்படும்ல. உன் மனசை கஷ்டப்பட நான் விடுவேனா? இன்னைக்கு உனக்கு நான் தான் கம்பெனி, எனக்கு நீ தான் கம்பெனி. உன்னை விடவே மாட்டேன்.
ஐயோ ஐயோ வேணாம்ப்பா. அன்னைக்கு இந்த ஹீட்டரை போட்டு தான் அத்தைக்கிட்ட ரொம்ப திட்டு வாங்கினேன். மறுபடியும் என்னால தாங்க முடியாதுப்பா. அதுக்கு பதிலா இந்த குளிரையே தாங்கிக்கலாம். என்ன பாபு, ரொம்ப குளிர்தா? ஏன் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு இருக்க? மேல ஏதாவது போட்டுக்க வேண்டியது தானே? என்னத்த போட்டுக்க சித்ரா? வேணும்னா இன்னொரு ஷர்ட் போட்டுக்கவா? இல்ல பாபு, ஜம்பர் போட்டுக்கோ. ஜம்பரா? அப்படின்னா என்கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லையே. ஏய் பாபு, அப்படியெல்லாம் சொல்லி கவலைப்படாத. ஜம்பர்னா ஸ்வெட்டர். நம்ம இன்னைக்கு சாயந்தரம் ஷாப்பிங் சென்டர் போலாம். அங்க நான் உனக்கு ஜம்பர் வாங்கி தரேன். ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. ஹலோ விடிஎம் சாரா, சொல்லுங்க. ராகுலன் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? உங்க சிங்கப்பூர் விஜயெல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் ராகுலன். ஒரு குட் நியூஸ் இருக்கு. சொல்லுங்க சார். உங்க பேர்லயே வெற்றி திருமகன் இருக்கு. அப்புறம் வெற்றி இல்லாமலாம் போயிடும். சொல்லுங்க. சரியா சொன்னீங்க ராகுலன். இந்த சிங்கப்பூர் டீல் நமக்கு கிடைச்சது பெரிய வெற்றி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதில் தான் ஒரு ப்ராப்ளம் ராகுலன். நான் இந்த பிஸ்னஸ் டீல் முடிச்சு கான்ட்ராக்ட் சைன் பண்ண எப்படியும் ஒரு 3 மாசமாவது ஆகலாம். அது வரைக்கும் சார் நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. எப்படியாவது கான்ட்ராக்டை சைன் பண்ணுங்க சார். ஆபீஸை என் கையில விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமாம் ராகுலன், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் சிங்கப்பூருக்கே வந்தேன். உங்களை மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பெண்டிங்லேயே வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணணும்னு அப்பப்போ எனக்கு இமெயில் பண்ணிடுங்க சார். ஓகே, நான் அனுப்பிடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ராகுலன். மொத்தத்தில் நான் சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்கு 3 மாதம் ஆகும்னு நம்ம ஃபேக்ட்ரியில் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. எதுக்கும் சீக்கிரம் வந்துடுவேன்னு மட்டும் சொல்லி வைங்க. ஓகே? சரி சார், மறந்துடாதீங்க. நிச்சயம் பண்ணிடுறேன். இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு லீவ் அது இதுன்னு உங்களுக்கு தான் கஷ்டம் கொடுப்பாங்க மிஸ்டர் ராகுலன். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதுல 100க்கு 100 உண்மை இருக்குது. அதில் இந்த கேகே இந்திரன் தான் சார் ரொம்ப மோசம். ஏன் ராகுலன், அந்த கேகே பேர் வழி எத்தனை நாள் தான் வேலையில் வச்சுக்க போகிறீங்க? அவன் நமக்கு தேவை தானே? சார் அவன் வேலையில் ரொம்ப பிரில்லியன்ட். அதோட நம்ம ரகு சாருக்கு ரொம்ப வேண்டியவன் கூட. சரி ராகுலன், உங்கள் விருப்பப்படியே எது வேணாலும் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். நீங்கள் உடனே நம்ம ஆஃபீஸை மட்டும் புதுசாக வாங்கின பில்டிங்குக்கு மாற்றிடுங்க. ஏன் சார் திடீர்னு? நீங்கள் வந்ததுக்கப்புறம் மாற்றிடலாமே. இல்லை ராகுலன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னும் 7 அல்லது 8 நியூ ஸ்டாஃப்ஸ் தேவைப்படலாம். உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக பண்ணிடுறேன் சார். நம்மக்கிட்ட ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் தகுதியானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க சார். வெரி குட் ராகுலன். அப்புறம் நம்ம பெரிய காரை நீங்களே அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கிளைண்ட்ஸும் சரி காம்படிட்டர்ஸும் சரி நான் ஊரில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்பியிருப்பாங்க. சார் நீங்கள் இதெல்லாம் எனக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ கூட நான் உங்கள் காரில் தான் சார் போய்கிட்டு இருக்கேன்.
ஓ ரொம்ப தேங்க்ஸ் ராகுல். நான் மீதியை இமெயிலில் அனுப்பிடுறேன். இப்போ நான் வச்சிடுறேன். பாய். ஓகே சார், பாய். வா பாபு, ஆ இன்னைக்கு எவ்வளவு டைம் இருக்கோ ஃபுல்லா உனக்கு சுத்தி காட்டுறேன். ஓகேயா? ஆ சரி. அது தெரியுது பார், அதுதான் பெரிய ஷாப்பிங் மால். அங்கதான் இப்ப நம்ம போக போறோம். எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த லண்டன்ல இந்தியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ், இன்னும் பல நாட்டை சேர்ந்தவங்க இங்க இருக்காங்க. ஓஹோ. உங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் நீ பாத்திருக்கவே மாட்ட. ஆமா. ஆனா லண்டன்ல எல்லா பிராண்டட் கம்பெனிஸும் இங்க இருக்கு. என்ன வேணா கிடைக்கும். அப்படியா? இங்க நிறைய கேம் ஷோஸ்லாம் இருக்கு தெரியுமா? ம். வா, நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். சரியா? சரி சித்ரா. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படியா? நான் உனக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். ம். அதுக்கப்புறம் நீ தனியாவே இங்கெல்லாம் வரலாம். சரி சித்ரா. இதோ இந்த டவர் பேர் தான் எக்ஸ்சேஞ்ச். இதுக்குள்ள ஏகப்பட்ட கடைங்க இருக்கு. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஓஹோ. இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு. இங்க வீக்கெண்ட்ல இன்னும் க்ரௌட் அதிகமா இருக்கும். ம். என்ன தேவை எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம் தெரியுமா? அப்படியா? நீ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கவே மாட்ட. ஆமா. பாரு, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்த அப்புறம் நீ உனக்கு ஊருக்கு போகவே பிடிக்காது. பாபு, இந்த பக்கம் வா. ஆ இதுதான் இல்ஃபோர்ட் ஷாப்பிங் மால். இங்க நிறைய ஏஷியன்ஸ் எல்லாம் ஷாப்பிங்க்கு வருவாங்க. பார்த்து போ. ஆ. இது பத்தியா? இதுல போலாமா? இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. பார்த்து மெல்லமா கால் எடுத்து வை. ஏய் பாபு, நான் தான் சொன்னேன்ல பார்த்துன்னு. அடிபட்டுச்சா? இல்ல இல்ல. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பாபு, ம். நீ லண்டனுக்கு படிக்க வந்திருக்க. நல்லா படிச்சேன்னா சூப்பரான வேலை கிடைக்கும். அப்புறம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி சித்ரா, அப்படின்னா என்ன அத்தை திட்ட மாட்டாங்கல்ல? இப்ப பாரு, உனக்கு ஒன்றும் தெரியலன்னு தானே அம்மா உன்னை திட்டுறாங்க. ஆமா சித்ரா. நீ எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா அவங்க ஏன் உன்னை திட்ட போறாங்க? நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம். ம். சொல்றது புரியுதா? ஆ புரியுது சித்ரா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு சித்ரா. இதுக்கு இப்படி தகைச்சிட்டு? இன்னும் நிறைய இடம் இருக்கு. வா, உனக்கு சுத்தி காட்டுறேன். ம். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளு பாபு. ம். நான் உனக்கு வாங்கி தரேன். சரியா? சரி சித்ரா. பாத்து பாபு, திரும்ப விழுந்துட போற. விழமாட்டேன். ஐ, பழகிட்ட. ஒரு தடவை சொன்னா போதும், நான் புரிஞ்சுப்பேன். பாத்தியா, ஒரு வாட்டி வந்த உடனே உனக்கு இது பழகிடுச்சு. இப்படிதான் ஒரு ஒரு விஷயமும் பழகுனா சரியாயிடும். பாரு, நீ சீக்கிரமாவே லண்டன் வாசி ஆயிட போற. அப்புறம் எனக்கே ஒண்ணு கத்து கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். பாத்தியா, எவ்வளவு அழகா இருக்கு இல்ல? ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சிருக்கு சித்ரா. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல இது. இங்க இருக்கிற எல்லா கடையுமே ரொம்ப அழகா இருக்கு சித்ரா. வா, இந்த சைடு போலாம். ம். இன்னும் லண்டன்ல இந்த மாதிரி எவ்வளவோ இடங்கள் இருக்கு. உன்னை எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு போறேன்னு. சரி, ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. வா பாபு, இங்க போலாம். ம். வா, இந்த சைடு வா. இதுக்கு பேர் தான் லிஃப்ட். எப்படி இருக்கு பாத்தியா? நல்லா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியும். அப்படியா? வயசானவங்க படிக்கட்டுல எல்லாம் ஏற முடியாதுல்ல, அதுக்காக தான் இது. ஓஹோ.
ஹலோ சார், சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? ஹலோ ரகு சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். திடீர்னு என்ன சார் ஃபோன் பண்றீங்க? சொல்லுங்க சார். ஒரு குட் நியூஸ் சார், அதுலயும் ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸா? என்ன சொல்றீங்க சார்? எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம என்கிட்ட சொல்லுங்க சார். பாஸ் சிங்கப்பூர்ல இருந்து ஃபோன் பண்ணார். சரி. பெரிய டீல் ஒன்று வந்திருக்கிறதா சொன்னார் ரகு சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். வேற என்ன சொன்னார் சார்? நாம நம்ம ஆபீஸை இமிடியேட்டா ஷிஃப்ட் பண்ணணும். பக்கத்திலேயே ஒரு நல்ல ஆபீஸ் பில்டிங் கிடைச்சிருக்கு. சரி. சீக்கிரமாவே திங்ஸ் எல்லாம் புது பில்டிங்க்கு மாத்தணும். ஓகே ஓகே. கொஞ்சம் ஆபீஸ் பக்கம் வர முடியுமா? நோ ப்ராப்ளம் சார், நான் கண்டிப்பா வரேன். அப்புறம் திங்ஸை கிளியர் பண்றதுக்கு ஏதாவது வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கல்ல? ஓகே ஓகே சார். வரும்போது உங்க ஃப்ரெண்டு கே இந்திரன் அவரையும் கேட்டு பாருங்க. ஃப்ரீயா இருந்தா கூட்டு வந்துருங்க. ஓகே சார், அவனையும் கூப்பிட்டு வந்துடுறேன். அவன் குடிச்சிட்டு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானோ. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துறேன். ஆமாம். ஓகே ரகு சார், பாய். ஓகே பாய். அவனை எங்கே போய் தேடுறது? நல்ல வேளை ரகு சார் வரேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சீக்கிரம் இறங்கு. என்ன அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்ட? உனக்கு என்ன? என் கால் வலி எனக்கு தான் தெரியும். அதில் ஜலஞ்சு காலெல்லாம் வலிக்குது. இதான் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ட்ரெயின் வரும். ம். இங்க பாத்தியா? என்ன இது? இதுல தான் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், எங்க போகும், எல்லா டீடைல்ஸ் இதுல வரும். ஓ. நீ யார்கிட்டயும் கேட்கவே வேண்டாம், அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் பார்த்து ஏறணும், சரியா? ம் சரி. வா, சீக்கிரம் போ. போறேன். சீக்கிரம் பாபு. கதவே திறக்கலையே. ஏய், இங்க வா. இது உள்ள போலாம். சரி போ. லண்டன்ல எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. ஓ. நீ ட்ரெயின்ல போக வர பழகிக்கணும். சரி. இங்க பாரு, இந்த மேப்ல எல்லாம் ட்ரெயின் எங்க போகுது வருதுன்னு சொல்லிருப்பாங்க. அதனால ஈஸியா இந்த மேப்பை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் லண்டன்ல வந்துட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நம்ம இருக்க முடியும். அதனால தான் சொல்றேன், நீ நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோன்னு. அப்ப நம்மளுக்கு எங்க போகணும் வரணும்னாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ யார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நம்ம வந்து பாத்தியா, அந்த ரூட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, உனக்கு யூஸ் ஆகும். என்ன என்ன நீ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இருக்க? தலையாட்டினா மட்டும் பத்தாது, எல்லாம் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன பாபு, வரும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அம்மா உன்னை திட்டிட்டே இருக்காங்களேன்னு நீ வருத்தப்படாத. அவங்க சுபாவமே அப்படிதான். ஆனா மனசுல எதையும் வச்சிருக்க மாட்டாங்க. நீ தான் அவங்களை புரிஞ்சுக்கணும் பாபு. என்ன? சரி, இனிமே அவங்க திட்டுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். பாரு. என்ன இவ்வளவு வேகமா போகுது? இந்த டோர் மாதிரி ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் இருக்கும். அது வழியா நம்ம எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம். போகும்போது பார்த்து போகணும். நம்ம ஊர்ல ரோடு கிராஸ் பண்ற மாதிரிலாம் இங்க பண்ணக்கூடாது, தெரியுமா? ஏன்? பார்த்து கிராஸ் பண்ணணும். ஓஹோ.